இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து விட்டு விலகு என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, 2 தீமோத்தேயு 2:16 சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகியிரு என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வீண் பேச்சுக்கு விட்டு விலகு. இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், வீண் பேச்சுக்கு விட்டு விலகு. இன்னும் தீமோத்தேயுக்கு அநேக காரியங்களை அவர் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6:20 ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்றும் பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு என்று சொல்கிறார். வீண் பேச்சுக்கு விலகு. சில பாத்தீங்கன்னா மொபைலை எடுத்துட்டா 1 hour அவங்க பேசி வைக்க மாட்டாங்க, அப்படி பேசிக்கொண்டே இருப்பாரு. சில பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையே கேட்டா போதும், 1 சொன்னா அவங்க 9 மாத்தாம விடவே வீணான வார்த்தைகளை பேசி பேசி வீணான காரியங்களை பேசி அங்கே தர்க்கங்கள். இங்கே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர வேண்டும் இல்லை என்றால் நமக்குள்ளே வீண் வார்த்தைகள் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். யாக்கோபு 1:26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். ஒருவேளை நம்ம நாவை அடக்கலனா நம்ம தேவ பக்தின்னு சொல்றதுல ஒரு யூஸும் இல்லை. 1 தீமோத்தேயு 4:7 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைக்கு விளக்கி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. கட்டுக்கதைகள். ஒரு கிராமத்துல ஒரு பாட்டிமா, அவங்க பாருங்க, அவங்க எப்பவுமே அவங்க வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இருக்கும். அவங்க வழக்கமா உட்கார்ந்து இருக்கிற வேலை, யாராவது அந்த பக்கமா போனா அவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அப்படியே முடிஞ்சு அவங்க கிளம்பி அந்த இடத்த விட்டு போனதும் சொல்லுவாங்க, இவங்களுக்கு இது தேவைதான் சொல்லி பேச ஆரம்பித்து விடுவார்கள். சில வேளைங்கள்ல நம்ம மற்றவர்களை குறித்து வீணாக பேசுகிறோமா? வீண் பேச்சு. வீண் என்றால் அங்க பாத்தீங்கன்னா தேவையற்ற செயல், தேவையில்லாத வார்த்தைகள். நம்ம சில நேரங்களில் சும்மாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு மொபைல் போனை எடுத்து எவ்வளவு நேரம் நம்ம நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். யோபு ஒரு பகுதியிலே குறிப்பிடுகிறார். யோபு 35:13 தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார் என்று கூறுகிறார். ஆனால் பாத்தீங்கன்னா யோபுடைய நண்பர்கள் அவர்கள் வீணாக பேசி கொண்டிருக்கிறார்கள். யோபுவை குறித்து தவறாக பேசி 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 பாருங்க, அங்கே கர்த்தர் சொல்கிறார், யோபு தன்னுடைய வாயினால எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை, வார்த்தையினால எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொன்னது மாத்திரமல்ல, உன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபி என்று சொல்கிறார். அப்போ அவர்கள் நண்பர்கள் வீணான வார்த்தை பேசினது நிமித்தம் அவர்கள் நாவினால் பாவம் செய்தார்கள். அவன் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில நாம் எவ்வளவேனும் வீணான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம், வீணாக நாட்களை செலவழித்து கொண்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:15-16 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனுமாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஜாக்கிரதையா. ஊழியக்காரங்க அநேகர் பாத்தீங்கன்னா ஜெபித்து நல்ல வேதத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறவர்கள் மிக குறைவு. பாருங்க, அவங்க போதிப்பது மாத்திரமல்ல, சிலரோடு வீண் வார்த்தைகள்ல பேசுவாங்க, அவங்க டீல் பண்ணுவாங்க. அவங்க குடும்பம் எப்படி இருக்குது, இவங்க குடும்பம் ஆராயிறது. பாருங்க, சிலருடைய தவறான வீண் சிந்தனைகள். ஒரு சகோதரி என்னோடு பேசிக்கொண்டு அவர் சொன்னாங்க, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, எனக்கு ஸ்பெஷலா 3 ஃப்ரெண்டு உண்டு. அவங்ககிட்ட நான் பொதுவான எந்த இடத்துலயும் நாங்க பேசிக்கவே மாட்டோம். அதாவது நாங்க எப்படின்னா எந்த ஃபங்க்ஷன்ல ஹாய் மட்டும் தான் சொல்லுவோம், ஆனா வீட்டுக்கு போனா எல்லா கதையும் நான் போன்லயே நாங்க பேசிக்கிடுவோம்.
பாருங்க எப்படி பாருங்க நம்மளுடைய தலைமுறைகள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய ஜெனரேஷன் மாறிட்டு என்ன. இப்போலாம் திண்ண எங்க எந்த வீட்லயும் திண்ண வச்சு அங்க உட்கார்ந்து பேசுற கதைகள்லாம் மாறி இப்போ 24 மணி நேரம் செல்போன் தான். வீண் பேச்சுகளுக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். யாக்கோபு 3:5-6 அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது, நாவும் நெருப்பு தான் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. பாருங்க, சின்ன நெருப்பு தான், அப்படி பத்தி காடே பத்தி எரியும். அதே போலதான் நாவுனால நம்ம பேசுகின்ற வீண் வார்த்தைகள், அது வீணான வார்த்தைகள். அந்த வீண் வார்த்தை என்பது தேவன் இல்லாத இடத்திலே தான் வீண் வார்த்தை வருகிறதாம். அப்போ இந்த வீண் வார்த்தைகள், இந்த நாவினால் வருகின்ற வார்த்தைகள் பாருங்க. இந்த நெருப்பு பாத்தீங்கன்னா அது நன்றாக சிலருக்கு நன்மைக்காக, நெருப்புலன்னா நம்ம சமைக்க முடியாது, நன்றாக சாப்பிட முடியாது, நல்லதுதான், அதுக்காக பேசக்கூடாது, உம்முண்டு இருக்கணும்னு சொல்லல. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்லா வளர வேண்டும் என்றால், இன்னும் ஆண்டவரோடு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல அனுபவங்களை பெற வேண்டும் என்றால், கொஞ்சம் நம்ம வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதபடி நம்மை நாவை காக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். லேவியாகமம் 19:16 உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. சில பாத்தீங்கன்னா அவங்களால மற்றவர்களை குறித்து பேசலன்னா இருக்கவே முடியாது. மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். நம்ம எல்லாம் பேசுற பேச்சுக்கு கணக்கு அங்க கொடுக்கணும். நம்ம நன்மையானதை பேசுறோமா, வீணான வார்த்தைகளை பேசுறோமான்னு சொல்லிட்டு கர்த்தர் கவனித்து கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய வாழ்நாள்ல நம்மளுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர்ட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? நான் நாவுனால பாவம் செய்யாதபடி, கெட்ட வார்த்தைகள் பேசிவிடாதபடி, வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதபடி, தேவையற்ற வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கேசப்பா, நாங்க வீண் வார்த்தைகளுக்கு விட்டு விலக ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர்ந்த பிறகு கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.